ஆக்டர் விஜய் கெரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் எதுக்கு சினிமாவை குவிட் பண்ணணும்? சினிமாவை குவிட் பண்ணிவிட்டு எதுக்காக பாலிடிக்ஸ்குள்ளே வரணும்? அப்படியே பாலிடிக்ஸ்குள்ளே வந்தாலும் எப்படி 2 வருஷத்தில் அவரோட கட்சி ஆளுங்கட்சியாக மாறுச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 பேர் யார் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு இருக்கேன். ஆக்டர் விஜய் சினிமாவை விட்டுட்டு பாலிடிக்ஸுக்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இங்கே நடக்கக்கூடிய நிறையா விஷயங்களும் சொல்லலாம். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக கூட இருந்திருக்கு. அண்ட் அதையும் தாண்டி அவர் பாலிடிக்ஸில் வரணும் அப்படிங்கிறது, ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, அவர் ஜெயித்தா மட்டும்தான் இங்கே நிறையா விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடி வேலை பார்த்த எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச நிறையா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க. பட் அவங்க மட்டும் கிடையாது. விஜய் சார் கூடவே பேக் சைடில் விஜய் சாருக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை நிறையாவே யூஸ் பண்ணி அவரை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.